இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கிய செய்திகள். சிங்போஸ் நிறுவனம் விதிமுறைகளுக்கு உட்படாத நடைமுறைகள், முறையற்ற செயல்பாடுகள், விதிமீறல்கள் காரணமா அதன் மூத்த நிர்வாகிகள் 3 பேரை பதவி நீக்கம் செஞ்சிருக்கு. அந்த விவகாரம் தொடர்பா நிர்வாகத்தின் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்ய சட்ட நிறுவனம் ஒன்றையும் சிங்போஸ் நியமிச்சிருக்கு. காதலன் மூலம் கர்ப்பமான 15 வயது சிறுமி இறந்தே பிறந்த குழந்தைய தோட்டத்துல புதைத்த வழக்குல விசாரணை நடந்து வருது. 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த குழந்தை பிறந்துச்சு. கிட்டத்தட்ட 1 ஆண்டு கழிச்சு சிறுமி குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகுதான் இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. சிங்கப்பூரின் மூலாதார பணவீக்கம் நவம்பர்ல தொடர்ந்து சரிஞ்சு 3 ஆண்டுகள்ல இல்லாத அளவு குறைஞ்சிருக்கு. அக்டோபர்ல 2.1 விழுக்காடா இருந்த அது 1.9 விழுக்காடா குறைஞ்சது. தனியார் வாடகை கார் நிறுவனங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு உரிமங்களை புதுப்பிச்சிருக்கு நிலப்போக்குவரத்து ஆணையம். புதிய உரிமம் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடப்புக்கு வரும். அதன் ஒரு பகுதியா அத்தகைய தளங்கள் பயணிகளுக்கு சக்கர நாற்காலி வைக்க இடம், குழந்தை இருக்கை பொருத்தப்பட்ட வாகனம் உள்ளிட்டவற்றை தேர்வு செய்யறதுக்கு வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சிங்கப்பூரும் வியட்நாமும் மோத உள்ள ஆசியான் கிண்ண போட்டி அரையிறுதி ஆட்டத்துக்கான நுழைவுச் சீட்டு விற்பனைக்கு வரதுக்கு 16 மணி நேரத்துக்கு முன்னாடியே சில ரசிகர்கள் வரிசை பிடிச்சு காத்திருந்தாங்க. டிசம்பர் 26ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த போட்டிக்கு 5375 நுழைவுச் சீட்டுகள் விற்கப்பட்டிருக்கு. போட்டியை காண ரசிகர்கள் ஆவலா காத்திருக்காங்க. மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியா பதிவிறக்கம் செய்யுங்க. தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்.